சகல செல்வத்தையும் பெறப்போகின்ற அன்பான தனுசு ராசி நேயர்களே, நடக்கின்ற சோபக்கிருது வருடம் சித்திரை மாதத்தில் நடந்திருக்கிற இந்த ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு சகல செல்வமும் வரப்போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்க போகுதுங்க. அதாவது இது ஒரு அதிர்ஷ்ட குரு பயிற்சி. ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இது ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. அதோட அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது நான் கண் முன்னால் நான் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அப்போ பக்கத்தில் ஒரு அதே பஸ் ஸ்டாப்பில் ஒரு 5 பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு ஜென்ஸுங்க, ஒரு 5 பேருமே ஜென்ஸை தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த 5 பேரோட ஃப்ரெண்டு அந்த 5 பேரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு வந்து யாரையோ காதலிச்சு போயிடுச்சு. அந்த பொண்ணு பொண்ணு வந்து யாரையோ லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு தெரியல, வீட்டை விட்டு ஓடிடுச்சு. அதை வந்து இவங்க ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, எப்படா உன் பொண்ணுங்க ஏதாவது நியூஸ் கிடச்சா, எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, ஏதாவது தகவல் கிடச்சிதான்னு அவங்க மற்ற வீட்டை விட்டு ஓடி போன அந்த கவலையில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறது, ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த 5 நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்கக்கிட்ட வந்து இவங்களும் ரொம்ப சோகமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிறது. பட் இவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சிக்கிறது. இதில் என்னென்னா, கடந்த 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. யாரும் வந்து அதாவது உங்கள் பக்கம் சரி, அவங்க வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு கவலைப்பட்டவங்க யாருமே கிடையாது. எல்லாமே சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. உங்களை பற்றி கேவலமாக பேசியிருப்பாங்க. உங்களை பற்றி ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் அதிகம். சரிங்களா? அதாவது அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கடுத்து வேற ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அவங்க வந்து ஏதாவது பேசுறது, அந்த பொண்ணு சம்மந்தமாக ஏதாவது கிடச்சிதாடான்னு சொல்லி அப்படியே இவங்களும் வந்து கவலைப்படுற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு, அப்புறம் ஃபோனை வச்சுட்டு இவங்களுக்குள்ளே வந்து சந்தோஷமாக பேசிக்கிது. அப்படியாடா டேய், அவனுக்கு வேணும்டா, அது வேணும்டான்னு ரொம்ப சந்தோஷம். இதுதான் இந்த உலக நண்பா. அதாவது நீங்கள் கஷ்டப்படுற போது உங்களுக்கு யாருமே உதவ மாட்டாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம். ஏன் உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அது வேணால் கொஞ்சம் அதை நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன். அக்கா தங்கச்சி பாசம்லாம் வந்து நான் அதை சாதாரணமாக சொல்ல முடியாது. உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா இவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்க தான். அந்த தம்பி கூட ரொம்ப ரேர் கேஸ். ஆனால் உங்கள் பங்காளிங்களும் சரி, உங்களுக்கு சொந்தக்காரங்களும் சரி, எல்லாமே சந்தோஷம்தான் போடுவாங்க. ஒருத்தங்க வளர்ச்சியாக போயிட்டு இருந்தாங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. அவங்க டவுன் ஆனால் அவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் கடந்த இந்த 7 சனியில் மாட்டிக்கினதால நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து வளரும்போது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்கிற காலம் வந்துட்டுது. சரிங்களா? உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சு. அதுவே மிகப்பெரிய நல்ல நேரம். 7 சனி முடிஞ்சாவே நல்ல நேரம். 7 சனின்றது ஒருத்தனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தி போயிடும். அவருடைய வாழ்க்கையை மாற்றிடும். டோட்டலாக சிகரத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து பள்ளத்தில் தள்ளி விட்டுரும். அப்படி ஒரு மோசமான நேரம் தான் அந்த 7 சனி. 7 சனியே உங்களுக்கு நடந்தாலும் இந்த நேரத்தில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எப்படிப்பட்டவங்க, யார் நமக்கு உதவுனாங்க, யார் நம்மளை என்ன பேசுனாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் நல்ல முறையில் இதை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கணும். 7 சனி முடிஞ்சு போச்சு. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நேரம். ஒரு பயிற்சி ஆரம்பமாயிடுச்சு. உங்களுடைய இருண்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது விடிவு காலம் ஆரம்பமாயிடுது. விடிவு காலம் ஆரம்பமாயிட்டுது. அதை நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். விடிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எழுந்து நடக்க ஆரம்பிங்க, ஓட ஆரம்பிங்க, உழைக்க தயாராகுங்க. உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும். குரு பகவான் உங்களுடைய சொந்த அதிபதி. தனுசு ராசிக்காரருடைய அதிபதியே குரு பகவான் தான். குருவோட பார்வை கிடைக்குமான்னு தான் மற்ற எல்லா ராசியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அது உங்களுடைய சொந்த அதிபதி குரு பகவான். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவை? நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதிலடி. தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. அதாவது சந்தோஷமாக சிரிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னால் வந்து உங்கள் முகத்தில் சிரிப்பே பார்த்துருக்க முடியாது. உங்கள் முகமே அந்த குரு கடாட்சமத்தில் அப்படியே சும்மா ஜொலிக்க போகுது. இதுலேயும் இப்போ இந்த குரு பேசுலேருந்தே ஓரளவுக்கு மாற்றம் வரும்.
அது உங்களுக்கே தெரியும். இன்னும் வந்து ஒரு 10% பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாற்றம் நடக்கலைங்கள அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த 1 மாசத்துல சரியாயிடும் ஆகும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்துல வந்துட்டாரு குரு. பூர்வ புண்ணியஸ்தானம். அஷ்டலட்சுமியும் தேடி வரும் உங்கள. உங்க முகத்துல லட்சுமி தெரியும். பணம் எல்லாமே உங்கள தேடி வரும். கடன் உங்கள விட்டு நீங்கும். கடனெல்லாம் இப்போ வந்து கடன்காரன் உங்கள வந்து கேட்குறான்னு வச்சுங்களேன், கெத்தா சொல்லுவீங்க. இந்தாங்க இன்னும் 2 மாசத்துல தரேன் போங்கன்னா, அவங்களும் உங்க பேச்ச கேட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் நல்ல நேரமாயிடுச்சு. சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு நம்பிக்கை என்னப்பா நீ இப்படி பேசுற? ஒரு மாரி உங்கள திட்டிட்டு கூட போயிருக்கலாம். நான் மறுப்பேன். இதுக்கு மேல உங்க பேச்ச கேட்டு அவங்க அமைதியா போவாங்க. நேரம் மரமாகும். வாழ்க்கையில வளர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்க லட்சியத்த அடைய போறீங்க. உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா உங்க நேரத்த கழிக்க போறீங்க. இதுக்கு முன்னால இதெல்லாம் நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க. மனைவியோட சண்டை. வருமானம் இருந்தா தானே மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. வருமானமே தான் இல்லையே. எப்படி வீட்ல சந்தோஷமா இருக்கும்? மனைவி கூட சண்டை. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும் வாழ்நாள்ல நீங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால வாழ்க்கை இருந்துரும். அவங்களே சூப்பரா இருந்துருப்பீங்க. கல்யாணம் ஆனவங்கலாம் 8 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அவங்க லெவலே வேற. அந்த 8 வருஷம் இப்போ கடந்த 8 வருஷத்துல அவங்க ரொம்ப என்ன சொல்றது? ஓ என்ன சொல்றது? மிக்ஸியில போட்ட சட்னி மாரி ஆயிடுச்சு அவங்க கதை. அந்த மாரி படாத பாடு படுத்தி விட்டாரு இந்த சனி பகவான். அந்த 7:30 சனி உங்களை விட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல வர்ற காலம் எல்லாமே பொற்காலம். 5ல குரு வந்திருக்காரு. உங்களை இனி மிஞ்ச யாராலுமே முடியாது. 5ல குரு வந்தா உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது. நீங்க ஓடுன பாதை தன்னால உருவாகும். கோடு மட்டும் ஓடுங்க. அது ரோடா மாறும். ஒரு பகவான் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. இந்த ஒரு வருஷம் உங்களுக்காக அவர் வந்திருக்காரு. நீங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்க. உழைக்க தயாரா இருங்க. உங்கள நேர் வழிப்படுத்துவார். இந்த ரூட்டுக்கு போ. இதுதான் உனக்கு கரெக்ட். இதுக்கு முன்னால அதில பண்ணலாமே, இதில் பண்ணலாமே எல்லாமே நஷ்டம் தான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. குரு பகவான் உங்களுக்கு உங்கள நேர் வழிப்படுத்துவாரு. எது நல்லது, எது கெட்டது உங்கள நல்ல வழிக்கு மட்டும்தான் கொண்டு போவாரு. கெட்ட ட்ராக்ல கொண்டு போகவே மாட்டாரு. சொந்த பந்தங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க குடும்ப விஷயத்த உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். உங்க கணவன் மனைவி சண்டையா விட்டுடணும். உங்களுக்குள்ளே உங்களை தாண்டி போகக்கூடாது. சொந்தக்காரங்களுக்கு போனா அது வேற மாரி பேசப்படும். நாளைக்கு வந்து அது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? அதாவது அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது தான் பார்ப்பான் சொந்தக்காரன். யாரும் வந்து ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்கள சொந்தக்காரன் நீ வந்து வளர்றதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இது வந்து உலக நீதி. நீங்க வீழ்ச்சி அடைறீங்கன்னா அதை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை பத்தி அவங்க பேசி வைப்பாங்க. நீங்க வளர்றீங்கன்னா அதை பார்த்து அவங்க வயித்தெரிச்சல் தான் போடுவாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. இதுதான் இந்த உலகம். அதனால நீங்க மேல ஒரு சிகரத்தை எட்டுங்க. 3 வருஷம் வர்ற 3 வருஷம் அருமையான நேரம். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நேரம் திரும்ப கிடைக்காது. ஒரு நாளும் பொற்காலமான யூஸ் பண்ணுங்க. சனி பகவான் 3வது இடத்துக்கு வந்துட்டார். முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துட்டார். இது வரைக்கும் அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்ததுலாம் வட்டி முதலமா சேர்த்து நல்லதை பண்ணிட்டு போவார். நீங்க வேணா பாருங்க. உங்க வாழ்க்கை தரம் உயர போகுது. நீங்க சும்மா இருந்தாலுமே நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்க. நீங்க நடந்தாவே ஓடுற அளவுக்கு பலன் கிடைக்கும். ஓடுனீங்கன்னா பைக்கில் போகிற அளவுக்கு பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. நீங்கள் வந்து இந்த நேரத்தை இந்த 3 வருஷத்தை நல்ல முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா 3 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் மாதிரி இல்லைங்க. சரிங்களா? எதுக்கு தெரியுமா? இப்போ 1000, 10,000, லட்சம், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்கள வந்து கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு மதிப்பு அந்த அந்த ஈஸ்வரனை விட அது கோடி ஈஸ்வரன் எவ்வளோ அதுக்கு சமம். அதுதான் பணத்தோட மதிப்பு. பணத்தை சேர்க்கணும் இந்த நேரத்தில். அது பன்மடங்கு பெருகின்னு போகும். நீங்கள் கோடியை சேர்த்துனீங்கன்னா போதும். ஒரு வருஷம் கழிச்சா அது 1.5 கோடியாக மாறும். 2 வருஷம் கழிச்சா அது 2 கோடியாக மாறும். 3 வருஷம் கழிச்சா 3.5 கோடியாக மாறும். அது ஒரு பக்கம் அது வந்து தன்னை பெருகின்னு போயினே இருக்கும். சரிங்களா? இந்த 3 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்கள் ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். அதாவது அந்த வேலை இந்த வேலைன்ட்டு தண்ணி குடிக்காதமையாக நேரத்துக்கு சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. நல்ல முறையில் ஃபுட்டாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் ஆன் டைம் எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். காசு வரைக்கு சம்பாதிக்கணும்னு ஓகே, நீங்கள் போகிறது கரெக்ட் தான். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும் ஹெல்த்தும் முக்கியம். நேரத்துக்கு சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த சம்மர் சீசன் கிடையாது. எல்லா சீசன்லேயும் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்பு நல்ல முறையில் இருக்கும். எந்த டிசீஸும் வராது. எந்த நோயும் வராது. இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கே போகிறோம்னு வச்சிங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனா கூட இருக்கட்டும்,
உங்கள் உடம்புல ஒரு பெரிய நோய் வந்துட்டா நீங்கள் ஏழை தான், நிம்மதி இல்லை. ஹெல்த் வைஸாக நீங்கள் நல்லா இருந்துட்டாவே போதும், பணம் இல்லாட்டி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஹெல்த் இஸ் வெல்த். எதுக்கு சொன்னாங்க? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நிறைய தண்ணி குடிக்கணும், நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்தோடு அப்படி ஜாலியாக அப்படி ஒரு ஒரு தெரு ஒரு சுற்றி வாங்க, அது போதும். நீங்கள் பக்கத்தில் கிரவுண்டு இருக்கா, நீங்கள் மட்டும் போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடந்துட்டு வாங்க, சரிங்களா? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டோக்கன் போகிறதுக்கு ₹500 கட்டுறாங்க. அதெல்லாம் தேவையா நமக்கு? அந்த ₹500 நீங்கள் நல்ல ஃபுட்டை வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலிக்கு அதை செலவு பண்ணுங்கள், ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குங்க, சரிங்களா? அதனால் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட், உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். இது மற்ற 11 ராசியை விட உங்களுக்கு தான் அதிக பலனை கொடுக்க போகிறாரு. உங்களுக்காக அவர் வந்துட்டுருக்கார். நீங்கள் வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கான முயற்சி ஆரம்பிங்க. உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும். எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தியாகும். எல்லாமே சித்தியாகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சூப்பர் பொண்ணு கிடைக்கும். அருமையான பொண்ணு கிடைக்கும். லவ் பண்ணால் உங்களுக்கு எப்படி பொண்ணு எதிர்பார்ப்போமோ அதேமாதிரி பொண்ணு கிடைக்கும். உடனே குழந்தை பிறந்துடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே இப்போ இந்த ஆகஸ்ட்டு மேலே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். அதுக்கு அடுத்தது படிக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக படிப்பாங்க. அதேமாதிரி கடன் எல்லாம் தீர்த்துடும். கடன் பிரச்சனைலாம் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே தீர்த்துடும். அந்த ஒரு வருஷத்துலாம் சுத்தமாக முடிச்சு கொடுத்துருவார். கடன் போயிடும், பண வரவு அதிகரிக்கும். அதை நல்ல முறையில் சேமித்து கோடிக்கணக்கில் நீங்கள் அதை மாற்றி கட்டணும். அது உங்கள் திறமை, அது உங்களுடைய திறமை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 லட்சம் வருதா, அதை வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போடுங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது கோடிக்கணக்கில் போயிடும். அதுதான் அந்த அதாவது என்னது, பண வளக்கலை. பணத்தை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது. அதை வந்து எப்படி பெருக்கிறது, இதுதான் இந்த பண வளக்கலை. அதை எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரனா வரணும்னு நான் கேட்டுக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.